அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளம் ஊடகங்களில் அதிகமாக பேசப்படுற பொருள் அப்படின்றது திரு வெள்ளத்துரை. யார் இவர், ஏன் இவரை பற்றி அதிகமாக பேசப்படுது அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். திரு வெள்ளத்துரை தற்பொழுது திருவண்ணாமலையினுடைய ஏடிஎஸ்பியாக இருக்கிறார். இவரை பற்றி பேசுவதற்கான காரணம், சென்னை புறநகர் பகுதிகளில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவற்றை குறைப்பதற்காகவும் தடுப்பதற்காகவும் ஒரு சிறப்பு குழுவை தமிழக காவல்துறை அமைச்சிருக்கிறாங்க. அந்த சிறப்பு குழுவினுடைய தலைவராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கார். யார் இவர், வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரு வெள்ளத்துரை தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் பிறந்திருக்கிறாரு. அவர் என்ன படிச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஏ ஹிஸ்ட்ரி, போலீஸில் மேலாண்மை, அதுக்கப்புறமாக எம்ஏ பிஹெச்சி இது வரைக்கும் அவர் படிச்சிருக்கிறார். இது படித்து முடிச்சுட்டு அவர் ஒரு கல்லூரியில் 3 ஆண்டுகள் விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கிறார். அந்த வேலை அவருக்கு திருப்தி அளிக்காததுனால அந்த வேலையை அவர் விட்டிருக்கார். அதுக்கான காரணம் இவர் சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்தாராம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான கல்லூரியாம் அந்த கல்லூரி, சென்ட் ஜோசப் கல்லூரி. ஆனால் இவர் பணியாற்றி குமரகுருபரர் கல்லூரி அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லாததால் அதுக்கு மேலே அவரால் வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு 5 ஆண்டுகள் வேலை தேடி இருக்கிறாரு. அப்போ தான் 1994 எஸ்ஐக்கான கால்ஃபேரை விட்டுருக்குறாங்க தமிழக காவல்துறை. அப்போ அவர் பார்க்குறாரு. நம்ம அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக அட்டன் பண்ணுறாரு. இவர் செலக்ட் ஆகிறார். 1997 இவருக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் புதுக்கோட்டையில் கீரனூர் அப்படின்ற இடத்துல போடுறாங்க. அவர் அங்கே ஒரு வருஷம் வேலை பார்க்குறாரு. 1998 இவரை திருச்சிக்கு மாற்றுறாங்க. அங்கே தான் அவருடைய முதல் சம்பவம் நடக்குது. திருச்சியில் இவர் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்யூஸ்டு கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே அவருக்கு எதிராக சாட்சி சொன்ன கழுத்து அறுத்துட்டு போயிடுறான். இவர் சேசிங்கில் அவர் பிடிக்க போகிறாரு. அப்போ பிடிக்க போகும்போது 2 பேருக்கும் சண்டை ஆகி அப்போ ஃபஸ்ட்டு அவர் ஃபயரிங் பண்ணி அவர் என்கவுண்டரு பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்கவுண்டர் இதுதான். செகண்ட் என்கவுண்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 சென்னையில். 2003 இவருக்கு சென்னைக்கு மாற்றுறாங்க. அங்கே அயோத்தி குப்பம் வீரமணி, சென்னையே ஒரு கலக்கிட்டு இருந்த ஒரு ரவுடின்னு சொல்லலாம். 30-40 கேஸ் அவர் மேலே இருக்குதான். அந்தளவுக்கு ஒரு பெரிய ரவுடி. அவரை ஒரு வாரம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது உளவு பார்த்து அவர் அரெஸ்ட் பண்ண போயிருக்கிறாரு. அரெஸ்ட் பண்ண போயிருக்கும்போது அவருக்கும் இவருக்கும் மோதலாகி அவரை என்கவுண்டர் பண்ணுறாரு. இது இவருடைய 2வது என்கவுண்டர் சம்பவம். 3வது என்கவுண்டர் சம்பவம் அப்படின்றது அது என்கவுண்டர் சம்பவம் இல்லை, அது ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். 3வது சம்பவத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பனுடைய அசைன்மெண்ட். வீரப்பனை பிடிப்பதற்காக தமிழக அரசு ஒரு பெரிய குழு போடுறாங்க. ஐபிஎஸ் விஜயகுமார் தலைமையில். அந்த விஜயகுமார் தலைமையிலான குழுவில் இவரும் இருந்திருந்தார். அதில் இவருக்கு கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலோன்காரராக போயிட்டு வீரப்பனை ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வரணும் அப்படின்றது தான் இவருடைய டாஸ்க்கு. அது பிளான் ஏ. பிளான் பி அப்போ போகும்போது வீரப்பன் அவரை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அங்கேயே அவரை ஷூட் பண்ணுறது. இது பிளான் பியாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் போகிறாரு, வீரப்பனை கிட்ட பேசி அவரை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வராரு. அதன் பிறகு தான் வீரப்பன் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்றது செய்தி. இந்த டாஸ்கில் இவர் ரொம்ப சிறப்பாக செயல்படவே இவருக்கு அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா டபுள் ப்ரொமோஷனை கொடுக்குறாங்க. இது அவருடைய 3வது டாஸ்க். ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. இவர் எப்போ அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பேர் வாங்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2012 திருநெல்வேலியில் எஸ்ஐ அவனுடைய கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கில் 2 கைது பண்ணுறாங்க. அவங்க 2 பேரையுமே இவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொள்கிறார். அதே போல் மதுரையில் இன்ஸ்பெக்டர்ஸ் கொலை செய்யப்பட்ட வழக்குலையும் தேடின குற்றவாளிகளை இவர் என்கவுண்டர் பண்ணுறாரு. இவர் இது வரைக்கும் 12 என்கவுண்டர்களை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது இவருடைய சிறப்பாக இருக்குது. இவரை இப்போ சென்னையில் புறநகர் பகுதிகளில் ரவுடிசத்தை அடக்குவதற்கான ஒரு குழுவில் சிறப்பு அதிகாரியாக போட்டுருக்கிறாங்க. இவரை பற்றி மேலே சொன்னோம்னா இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதை தாண்டி அதுக்கப்புறமாக இவருடைய மனைவி அமமுகவில் அம்பாசமுத்திரத்தில் வேட்பாளராக நின்றுருந்தாங்க. பொண்ணு டாக்டர். இதை தாண்டி இவர் என்கவுண்டர் பற்றி 2 விதமான கருத்துக்கள் எப்பயுமே வரும். அதை பற்றி நல்ல விதமாகவும் பாராட்டப்படும், அதுக்கப்புறமாக விமர்சனங்களும் வரும். சமூக செயற்பாட்டாளர்கிட்ட இருந்தெல்லாம் விமர்சனங்கள் வரும். அதை பற்றி இவர்கிட்ட கேட்கும்போது இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு வயல் இருக்குது, அதில் நிறைய நாற்றுகள் இருக்கும், அதுக்கப்புறமா களை இருக்கும். அந்த கலையை நம்ம பிடுங்கி தான் ஆகணும். ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 95 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஒரு 5 பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க. அந்த 5 பேரால் 95 பேரும் சஃபர் ஆகும்போது
அந்த 5 பேரை வந்து களை எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படியே சொல்கிறாரு. ஒரு கொலைக்காரனோ ஒரு கொள்ளைக்காரனோ காசு வாங்கிட்டு கொலை பண்ணுறவன்கிட்ட என்ன கருணை காட்ட முடியும் அப்படின்றத அவர் கேள்வியாக எழுப்புறாரு. அதே போல் பாதிக்கப்பட்டவங்களுக்காக சமூக செயல்பாளர்கள் என்றைக்குமே வந்து குரல் கொடுத்ததில்லை. ஒரு அக்யூஸ்டுக்காக குரல் கொடுக்குறவங்க பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கறது இல்லை அப்படின்றத அவர் வந்து முன்வைக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய வாதமாக இருக்கிறது. ஸோ அதே போல் இந்த 12 என்கவுண்டருமே அவர் வந்து நான் திட்டமிட்டு எந்த என்கவுண்டருமே பண்ணல, அவங்க என்னை தாக்க முற்பட்டாங்க, நான் என்னுடைய தற்காப்புக்காக நான் வந்து கவுண்டர் பண்ணேன் அப்படின்றது தான் அவருடைய தரப்பு வாதமாக இருக்கிறது. ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியாக தான் இருந்திருக்கிறாரு, நேர்மையான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதிகாரியாக தான் இருந்திருக்காரு. காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் இருப்பது கடினம் அப்படின்லாம் சொல்லப்படும். அதற்கு அவருடைய பதில் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களை யாருமே வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, உங்களை யாருமே வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யலாம் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமாக வந்து இவருடைய ரோல் மாடல் அப்படின்றது வால்டர் தேவாரம் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமாக இதுக்கு முன்னே டிஜிபியாக இருந்த திருப்பாத்தி ஐபிஎஸ் 2 பேரும் தான் இவருடைய ரோல் மாடல் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நான் ஆசைப்பட்டுலாம் வந்து போலீஸ் வேலைக்கு வரல, நான் இங்கே வந்த பிறகு இந்த வேலை எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறார். ஸோ அவரை வந்து சென்னைக்கு புறநகர் பகுதிக்காக நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ அவரை எப்பயுமே அவர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டால் அன்றைக்கி அவர் தான் வந்து ஹெட்லைன்ஸாக இருப்பாராம். அதே போல் வந்து வெள்ளத்துறை அவர் வந்து மாற்றம் கலக்கத்தில் ரவுடிகள் அப்படின்ற செய்திகள்லாம் வரும் அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்பவும் அவர் வந்து மாற்றப்பட்டிருக்கார். சென்னை அதுக்கப்புறமாக புறநகராக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தெல்லாம் ரவுடிசத்தை அவர் வந்து குறைக்கிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க.